திமுக அதன் கூட்டணி கட்சிகளுக்கு இடங்களை பங்கீடு செய்து வருகிறது. முதலாக காங்கிரஸ் கட்சிக்கு புதுச்சேரியுடன் சேர்த்து 10 தொகுதிகளை திமுக ஒதுக்கியது. அதன் பிறகு நேற்றைய தினம் இடதுசாரிகள், மனிதநேய மக்கள் கட்சி இவர்களுக்குண்டான அதிகாரப்பூர்வமான கூட்டணி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடந்தது. இந்த சூழலில் இன்று மதிமுகவுடன் பேச்சுவார்த்தையை திமுக தொடங்கி இருக்கிறது. இது பற்றின விவரங்களை நமது செய்தியாளர் பாண்டியராஜிடம் கேட்கலாம். பாண்டியராஜ், கிட்டத்தட்ட நீண்ட இடைவேளைக்கு பிறகு மதிமுக திமுகவுடன் தேர்தல் கூட்டணி என்பதை முன்னெடுக்கிறது. ஏற்கனவே ஆர்கே நகரில் அவர்கள் ஆதரவு கொடுத்திருந்தாலும் அதிகாரப்பூர்வமான தேர்தல் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட நீண்ட பெரும் இடைவெளிக்கு பிறகு நடைபெறுகிறது. இந்த கூட்டம் எப்படி அமைய போகிறது? மதிமுக தரப்பிலிருந்து யாரெல்லாம் கூட்டத்தில் கலந்து கொள்ளவிருக்கிறார்கள்? என்னென்ன வகையான நிபந்தனைகள், எத்தனை இடங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட இருக்கு? சிபி, வரவிருக்கின்ற 17வது மக்களவை தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு கூட்டமானது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தற்போது தொடங்கி இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டதை போல நீண்ட நெடிய காலத்திற்கு பின்னதாக திமுகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தல் களத்தை சந்திக்க இருக்கிறது மதிமுக. அதுவும் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கிறது. இந்த தேர்தலில் மதிமுகவினுடைய பிரதான கோரிக்கை 2 அல்லது 3 இடங்களை பெற வேண்டும் என்பது அவர்களுடைய முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது. அதன் காரணமாகவே மதிமுகவினுடைய சார்பில் மதிமுகவினுடைய தொகுதி பங்கீட்டு குழுவினர் தற்போது சென்னை அண்ணா அறிவாலயத்துக்கு வந்திருக்கிறார்கள். திமுக தரப்பில் ஏற்கனவே நேற்றைய தினம் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அந்த அழைப்பின் அடிப்படையில் தற்பொழுது அண்ணா அறிவாலயம் வந்திருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் ஈரோடு கணேசமூர்த்தி தலைமையில் வந்திருக்கக்கூடிய 5 பேர் கொண்ட குழுவானது தற்பொழுது திமுகவினுடைய தொகுதி பங்கீட்டு குழுவின் தலைவர் துரைமுருகன் தலைமையிலான குழுவினருடன் பேச்சுவார்த்தை ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். இந்த குழுவில் மதிமுக சார்பில் மதிமுகவினுடைய பொருளாளர் ஈரோடு கணேசமூர்த்தி, துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா மற்றும் அரசியல் ஆலோசனை குழு செயலாளர் செவந்தியப்பன், ஆட்சி மன்ற குழு செயலாளர் TR செங்குட்டுவன் மற்றும் உயர்நிலை குழு உறுப்பினர் சந்திரசேகரன் உள்ளிட்ட 5 பேர் பங்கேற்றிருக்கின்றனர். அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் தொகுதி பங்கீட்டு குழுவின் தலைவராக இருக்கக்கூடிய துரைமுருகன் தலைமையில் கழகத்தினுடைய திமுகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் பெரியசாமி மற்றும் கழக அமைப்பு செயலாளர் RS பாரதி மற்றும் திமுகவினுடைய உயர்நிலை செயல் திட்ட குழு உறுப்பினர்கள் நேரு, பொன்முடி மற்றும் ஏவா வேலு உள்ளிட்ட அந்த குழு உறுப்பினர்கள் பேச்சுவார்த்தை ஈடுபட்டுக் கொண்டிருக்காங்க. ஏற்கனவே நேற்று முன்தினம் காங்கிரஸ் கட்சியினுடைய பேச்சுவார்த்தைக்கு முடிவு பெற்று தொகுதி இறுதி செய்யப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பேச்சுவார்த்தை நடைபெற்றது. முதல் கட்ட பேச்சுவார்த்தை முடிவெற்று 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்காக அழைப்புக்காக காத்திருக்கிறார்கள். தொகுதி இறுதி செய்யப்படாத நிலையில் தற்பொழுது மதிமுகவினுடைய சார்பில் மதிமுகவினுடைய பிரதிநிதிகள், தொகுதி பங்கீட்டு குழுவினுடைய பிரதிநிதிகள் தற்போது பேச்சுவார்த்தை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அவர்கள் திமுகவினுடைய தொகுதி பங்கீட்டு குழுவின் பேச்சுவார்த்தை ஈடுபட்டுக் மேலும் தாங்கள் விரும்பக்கூடிய ஒரு தொகுதிகளினுடைய பட்டியலை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக 5 தொகுதிகள் கொண்ட பெட்டிகளை அவர்கள் வழங்கியிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. நெல்லை, விருதுநகர், திருச்சி, ஈரோடு மற்றும் காஞ்சிபுரம் அந்த 5 தொகுதிகளினுடைய பெயர் பட்டியலை மதிமுகவினுடைய சார்பில் அவர்கள் திமுகவினுடைய தொகுதி பங்கீட்டு குழுவில் வழங்க இருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. சிபி, ஏற்கனவே திருநெல்வேலி தொகுதியை காங்கிரசும் குறிவைத்திருப்பதால் இந்த தொகுதி கிடைப்பதில் நிலுபடி இருக்கலாம். அதே போல விருதுநகர் தொகுதியும் கடந்த 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அங்கு வெற்றி பெற்ற மாணிக் தாகூரும் அந்த தொகுதிக்கு போட்டி முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அந்த சூழ்நிலையில் ஏற்கனவே வைகோ போட்டியிட்டு தோல்வியடைந்த அந்த விருதுநகர் தொகுதி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அல்லது புதிதாக மதிமுக சார்பில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய திருச்சி தொகுதி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பது திமுகவினருடைய தொகுதி பங்கீட்டு குழுவினுடைய பேச்சுவார்த்தைக்கு பின்னரே முடிவு தெரிய வரும். பாண்டியராஜன், நாம் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு காங்கிரசுடன் திமுக தொகுதி பங்கீடு செய்து கொண்டதன் பிறகு 21 தொகுதிகளுக்கான அந்த மினி சட்டமன்ற தேர்தல், இந்த 21 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலுக்கு காங்கிரஸ் முழுமையாக திமுகவிற்கு ஆதரவு கொடுத்தது. அதே போல மதிமுக தரப்பிலிருந்து என்ன நிலைப்பாடு எடுக்கிறார்கள், அது பற்றி இன்றைய தினம் அவர்கள் விவாதிக்க வாய்ப்பு இருக்கிறதா? 21 தொகுதி இடைத்தேர்தலுக்கு அவர்கள் திமுகவிற்கு முழுமையான ஆதரவை கோருகிறார்களா? மக்களவை மட்டுமல்லாமல் மாநிலங்களவை இடத்திலும் மதிமுக கண் வைக்கிறதா? நிச்சயமாக சிபி, மதிமுகவினுடைய சார்பில் வைக்கப்படக்கூடிய முக்கிய கோரிக்கை 3 தொகுதிகள். அந்த 3இல் 2வது பெற வேண்டும் என்ற இலக்குடன் அவர்கள் இருக்கிறார்கள். அந்த 2 தொகுதிகளும் கிடைக்காத பட்சத்தில் அல்லது 3 தொகுதிகள் கிடைக்காத பட்சத்தில் 2 தொகுதிகளை பெற்றுவிட்டு முழு நிபந்தனையற்ற ஆதரவு வருகின்ற 21 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் வழங்க வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயத்தில் எதிர்வர இருக்கின்ற உள்ளாட்சி தேர்தல் குறித்தும் இந்த ஆலோசிக்கப்படலாம். ஏனென்றால்
மதிமுக விரும்பக்கூடிய தொகுதிகள் கிடைக்கக்கூடிய பட்சத்தில், அவர்கள் விரும்பக்கூடிய எண்ணிக்கை கிடைக்காத பட்சத்தில் திமுகவுடன் அவர்கள் வருங்கால தேர்தல்கள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. தொகுதிகள் கேட்பதற்காகவோ அல்லது இடங்கள் பெறுவதற்கான முயற்சிகள் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ராஜ்யசபாவை பொறுத்தவரை மதிமுக சார்பில் கேட்பதற்கான வாய்ப்பு மிக குறைவாக இருக்கிறது. என்றால் அவர்கள் இலக்கு வைத்திருக்கிறது 3 தொகுதிகள். அந்த 3 2வது கிடைக்கும் என்று அவர்கள் நிச்சயம் எதிர்பார்க்கிறார்கள். அப்படி கிடைக்காத பட்சத்தில் மட்டுமே மாநிலங்களவை உறுப்பினருக்கான பேச்சும் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. சரி, தொகுதி பங்கீடு தொடர்பாக நேற்று இடதுசாரிகளுடன் திமுக பேச்சு தொடங்கியதை தொடர்ந்து இன்று மதிமுகவுடன் பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கிறது. இதற்காக மதிமுகவின் முன்னணி தலைவர்கள் அனைவரும் அறிவாலயம் வந்திருக்கிறார்கள். அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தை என்பது தொடங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜ்.